வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு ஒரு ஹக் கொடுத்து அவங்கள வந்து கன்சோல் பண்ணுறாங்க அரோரா. ஸோ எதுக்காக அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ திவாகர் வந்து சூப்பர் டீலக்ஸ் டீமை க்ளீன் பண்ணுறதுக்காக வந்திருந்தப்ப ஒரு சில விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க அரோரா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று கமருதீன் வந்து லூஸ் மென்டல் அப்படின்ற மாதிரி திவாகர் வந்து திட்டிருப்பாரு. ஸோ அவர் எவ்வளோ பெரிய டாக்டர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவரோட இன்னொரு பக்கம் வந்து டாக்டர் அப்படின்றனால அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லா பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ஸ்கிட்டையும் வந்துருச்சு. பட் ஸ்டில் வந்து கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா, லூஸ் டாக் விட்டு அவர் வந்து திட்டுறதா இருக்கட்டும், அண்ட் தென் அவர் வந்து தள்ளி விடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறாங்க. அந்த பர்டிகுலர் விஷயத்த சொல்லி, ஆனால் நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் விஷயத்த கமருதீன் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து அதுக்கு டிசர்வ்டு கிடையாது. இங்கே இருக்கிற யாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஆப்ட் ஆக மாட்டாங்க. விச் மீன்ஸ் ஒரு லூஸ்ன்னு சொல்கிறதா இருக்கட்டும், மென்டல்னு சொல்கிறதா இருக்கட்டும், அது வந்து யாரும் இங்கே கிடையாது. நீங்கள் அதுக்கு வந்து வருத்தப்படாதீங்க அப்படின்ற மாதிரி திவாகர்ட்ட வந்து சொல்கிறாங்க. இல்லைம்மா, ஒரு ஒரு மெச்சூர்டான பசங்க எப்படி பேசணும் அப்படின்றதெல்லாம் ஒரு இல்லவே இல்லையா? அதுவும் வந்து நான் வந்து அவரோட கொஞ்சம் ஏஜா என்னன்னு தெரியல. ஸோ நான் எனக்கு ஈவன் அவரோட சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு மரியாதைன்னு இருக்கணும்ல. அது வந்து சுத்தமாக அவர்கிட்ட இல்லை அப்படின்றதுக்கப்புறம் அரோரா வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஓகே 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 புரியுது. பட் எனக்கு ரொம்ப நான் அஃபெக்ட் ஆகுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் இந்த மாதிரி அவங்க அந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும், அண்ட் தென் அரோராக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அழுவே வருது அப்படின்ற மாதிரி ஒரு ஹக் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, யூ ஆர் நாட் டிசர்வ் டு தட் வேர்ட்ஸ் அப்படின்றத அவருக்கு சொல்லி அவரை வந்து கன்சோல் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஹக் பண்ணி ஒரு இது வந்து விஷ் வந்து பண்ணுறாங்க. நீங்கள் வந்து உங்கள் கேமை நீங்கள் விளையாடுங்க, பட் மற்றவங்க சொல்கிறதுக்காக நீங்கள் வந்து அதுக்கு அஃபெக்ட் ஆகாதீங்க, அண்ட் தென் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அரோரா வந்து திவாகருக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவங்களும் வந்து ஓகேம்மா புரியுதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர் வேலையை வந்து செய்கிறாங்க. ஸோ ஒரு என்னதான் வந்து ஒருத்தரை வந்து நம்ம வெளியே வேறு மாதிரி போர்ட்ரேயல் பண்ணியிருந்தாலுமே, விச் மீன்ஸ் சோஷியல் மீடியாவில் அவருக்குன்னு ஒரு சைடு இருக்குது அப்படின்றத இப்போ லாஸ்ட் 3 டேஸாக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த சைடு வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அபவுட் வாட்டர்மெலன் ஸ்டாரை பற்றின்றதை மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். மேபி அரோராவும் அந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து அப்சர்வ் பண்ணி ஓகே இவர் வந்து இவருக்கு ஒரு சப்போர்ட் தேவை அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து ஹக் பண்ணி ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க. பார்க்கறதுக்கு ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு நான் சொல்வேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.